ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்த்யா பாவன ராமகிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துலகீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீ சாரதாம் பாவையே. அம்மா தொடர்கிறாள். எல்லாவற்றுக்குள்ளும் எங்க அம்மா தான் ஊறி கிடக்கிறாள். உருவம், குணம், குறி, கிரியை ஏதுமே இன்றி தான் பரபிரம்மம் கிடந்தது. அதிலே எப்படியோ சிருஷ்டி என்கிற ஒரு சிந்தனை வந்தது. அந்த சிந்தனைக்குத்தான் மகா மாயை என்று பேர். அதுதான் எங்க அம்மா. ஒன்றான பிரம்மம் எங்க அம்மாவான தன் சக்தியை தானே உணர்ந்து பலவாக தோற்றம் எடுத்தது. அப்படி தோன்றும் போதே இந்த பலவற்றிலிருந்து ஒன்றுக்கு திரும்பி ஒன்றுகிற ஞானத்தையும் தோற்றுவித்தாள் எங்கம்மா. பலவாக தோன்றும் உலகை கடந்து ஒன்றே ஆன அகண்ட ஆன்மாவில் ஜீவன் பிரவேசிப்பதற்கு அவள் வழி வைத்திராவிட்டால் ஜீவர்கள் விடுபடுவதற்கு முடியாமலே அல்லவா போயிருக்கும். மகா மாயையாக தோன்றும் போதே மகா காருண்யசாலினியாகவும் மகா ஞானாம்பிகையாகவும் அவள் தோன்றினாள். எல்லாவற்றுக்குள்ளும் தான் ஊறி இருந்தாலும் எல்லாவற்றையும் அந்த உள்ளுக்குள் அவள் முழுக்கிக் கொள்ளவில்லை. மேல் பரப்பில் மிக மிக பெரும்பான்மை ஜீவர்களிடம் மனம் என்பதாக ஒன்றை சுதந்திர சொத்தை போல் கொடுத்து அந்த மேல் மட்டத்திலேயே அவர்களை மிதக்க விடுகிறாள். மனம் இருக்கிற வரையில் எண்ணங்கள், காரியங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எண்ணமும் காரியமும் உள்ளளவும் சம்சாரத்திலிருந்து விடுபட்டு எண்ணமற்ற செயலற்ற சாஸ்வத நிலைக்கு திரும்ப முடியாதுதான். இவ்வாறு மன மாயையால் பிறந்து இறந்து கொண்டிருப்பவர்களை விடுவிக்க வழிகாட்டுவதற்காக அவளே அவதாரங்கள் கொள்கிறாள். எல்லாமே எங்க அம்மா என்றாலும் இந்த அவதார வியக்திகள் விசேஷமாக எங்க அம்மா அவர். தம்மை மறந்துள்ள பல எங்க அம்மாக்களுக்கு தங்களை உணர்த்த வந்துள்ள சில எங்க அம்மாக்களே அவதாரங்கள். மற்ற ஜீவராசிகளுக்கு தனி மனம் என்று ஒன்று சுதந்திரமாக செயல்படுவது போல் அம்பாள் வேடிக்கை காட்டுகிறாள். வேடிக்கைக்கு ஆளாவதும் அவளேதான். தனி மனதினால் சுயப்பற்று என்ற ஒன்றை உண்டாக்கி கொண்டு அதனால் கர்மங்களை செய்து கர்ம பயன்களை அனுபவிக்க பிறந்து சாகிறாள் எண்ணிறந்த ஜீவராசிகளாக. ஜீவனின் மனம் என்பது தவிர அவளுக்கென்றே ஒரு மனம் இருக்கிறது. இத்தனை மனங்களுக்கும் மூல மனம் அதுதான். அதில் ஜீவ மனதுக்கு இருப்பது போன்ற சுயப்பற்று இம்மியும் கிடையாது. அம்பிகையின் மனதில் பரநலம் என்பதொன்றே உண்டு, அனுக்கிரகம் ஒன்றே உண்டு. ஜீவ மனதின் சம்பந்தம் இல்லாமல் நேரே இந்த அனுக்கிரக மனதிலிருந்தே அவதார வியக்திகளை உண்டாக்கி அனுப்புகிறாள். அவர்கள் பரநலமே செய்கிறார்கள். ராமகிருஷ்ணரும் சாரதையும் இப்படி எங்க அம்மாவின் அனுக்கிரக மனதிலிருந்தே கறந்த பாலை கறந்தபடி கொடுப்பது போல நேராக வந்தவர்கள். ராமகிருஷ்ணரே அம்பாளின் அவதாரம் எனில் அவர் எதற்காக பக்தி செய்தார்? ஏன் அம்பாளின் தரிசனம் கிடைக்காமல் தவித்தார்? ரசகனமாக தரிசனம் கிடைத்தபோது அவரது உடலால் அதை தாங்க முடியாமல் இருந்தது ஏன்? சாரதை அவதார வியக்தியெனில் அவளுக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இருந்தது ஏன்? தான் ஒரு அவதாரம் என்று அவள் உணர்ந்த சந்தர்ப்பங்கள் அரிதாகத்தானே காணப்படுகின்றன. அம்மா என்னும் இந்த நூல் ஒரு தொடராக தொடங்கிய பின் சிலருக்கு இந்த ஐயங்கள் எழுந்தன. விதண்டாவாதம் செய்கிற நாஸ்திகர்களை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் ஆஸ்திகர்களின் உண்மையான ஐயங்களை கூடிய மட்டும் தீர்க்க பார்ப்பதே கடமை. எனவே அவதார ரகசியங்களை நாம் முற்றும் அவிழ்க்க முடியாத ஆயினும் எந்த அளவுக்கு விடை காண அவள் அருணினாலோ அதை சொன்ன பின்னரே மேலே தொடர்வதுதான் யுக்தமாகும். அம்மா தொடர்வாள். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.